குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய எம்எஸ்டி அகாடமிக்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காண்டி விருதுநகர்ல இருந்து ஆடிட்டர் சிஏ அமுதா மேடம் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு வெல்வெர்ஸ்டு பர்சனாலிட்டி, சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ மூணுமே முடிச்ச ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரொஃபஷனல். ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல்ல வந்து திங்க் பண்ணக்கூடியவங்க. நிறைய காலேஜஸ்க்கு வந்து 50க்கும் மேற்பட்ட காலேஜஸ். இப்ப ரீசெண்டா கூட இன்னைக்கு கூட ஒரு காலேஜ்ல எம்ஓயு சைன் பண்றதுக்காண்டி வந்த ஒரு டயத்துல அந்த ஒரு ஷார்ட் பிரேக்ல நம்ம அவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோம். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நம்மளுக்காக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறதுக்கு வந்துட்டாங்க. வெல்கம் மேடம், ஓவர் டு யூ. Yes, thank you so much, sir. Thanks for this wonderful opportunity. I welcome each and everyone for this excellent program, Sky is the Limit. So why Sky is the Limit அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். பட் நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஒரு புத்தகம் இருக்கு, சீக்ரெட். எண்ணம், சொல், செயல் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், தாட்ல நான் இந்த மாதிரி வந்துருவேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவேன், ஐபிஎஸ் ஆயிடுவேன், ஒரு கவர்மெண்ட் பொசிஷன்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி தாட்ல கொண்டுறோம். அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேஷன்ஸ் எல்லார்கிட்டையும் வார்த்தைகள்ல சொல்லிடுறோம். ஆனா ஒரே ஒரு பார்ட் வந்து எங்க லேக் ஆகும் அப்படின்னா, சும்மா தாட்ல மட்டும் போடாம, நம்மளோட வார்த்தைகள்ல மட்டும் சொல்லாம, ஆக்ஷன் பார்ட், செயல்ல இறங்கணும். செஞ்சு முடிச்சுட்டு அதை அச்சீவ் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசணும். அங்கதான் லேக் ஆகுது. ஸோ அப்ப ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்றோம் இல்லையா? இதுல வந்து மேக்சிமம் பிகினிங்கே சொல்றேன் அப்படின்னு அப்படின்ற விஷயம் தான். புக்ஸ் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். வித்தின் ஷார்ட் டியூரேஷனுக்குள்ள உங்களோட எக்ஸாம் எல்லாம் முடிக்கணும்ன்ற ஒரு வேகம் இருக்கும். இதுக்கடையில நம்ம மேலே ஒரு ஒரு பக்கம் முடிச்சிருவோமா முடிச்சிட மாட்டோமா ஒரு கன்ஃபியூஷன்லாம் ஒன்று இருக்கும். ஆனால் சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா திஸ் இயர் டெஃபினெட்லி ஐ வில் கம்ப்ளீட் அண்ட் ரீச் த பொசிஷன் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல செட் பண்ணிருப்பீங்க. அதை விட்டுற வேண்டாம். Those who want to achieve excellent place in government, you just mention, சும்மா நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள்லையோ எண்ணத்துலையோ கொண்டு வர்றாம, you just இந்த டேட்ல, இந்த வருஷத்துல, within 5 yearsல or 10 yearsல I'll be in this position அப்படின்றத எந்த பொசிஷன் கவர்மெண்ட்ல வர போறீங்களோ அந்த பொசிஷனை எழுதி உங்க டேட்டை போட்டு உங்க சிக்னேச்சரை போட்டு வச்சிடணும். தட் இஸ் பவர்ஃபுல். இது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, விஸ்வலைசேஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்ரெட் புக் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த விஸ்வலைசேஷன் பவருக்கு வந்து ஒரு ட்ரமண்டஸ் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா மனசுல நினைச்ச எண்ணங்கள் இஸ் வெரி பாசிட்டிவ் அப்படின்னா அதை கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணக்கூடிய நபர் நம்மளா தான் இருப்போம். பட் நம்ம பாசிட்டிவ் எப்படி அட்ராக்ட் பண்றோமோ அதே மாதிரி எதை அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நெகட்டிவ். காரணம் என்னன்னா, ஒருவேளை வராம போயிடுச்சுன்னா, கிடைக்காம போயிடுச்சுன்னா, இது நடந்துருச்சுன்னா அப்படின்லாம் யோசிக்கிறோம்ல. ஸோ யூ ஆர் அட்ராக்டிங் த நெகட்டிவ் வைப்ரேஷன். அதையும் அட்ராக்ட் பண்றது நீங்க தான். பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா யூ வில் ரீச் அ வெரி குட் பொசிஷன். இடையிலேயே ஒரு தாட் வந்து உங்க மேலேயே ஒரு நம்பிக்கை குறையும் போது டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன், யூ ஆர் யூனிக் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல எடுத்துட்டு கான்சென்ட்ரேஷனை சிவியரா போட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யூ வில் ரீச் எக்ஸலன்ட் பொசிஷன். ஃபார் திஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஸ்கை இஸ் த லிமிட்டுக்கு ஒரு 3 விஷயங்கள் வந்து முக்கியமா இருக்கு. இந்த 3 விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இங்க போக்குறோம் இல்லையா, ஸ்கை இஸ் த லிமிட் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேஷன். பேஷன் அப்படின்னு சொல்லும்போது, பேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எனக்கு ஒரு பிளே கிரவுண்ட்ல ஒரு நபர்
அவரை வந்து ஓட்டப்பந்தயத்துல நான் வந்து வெற்றி பெறுவேன்னு சொல்லி மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ஒரு டிசைர் வச்சுட்டார். வச்சுட்டு ஓட்டப்பந்தய நாள் வருது. கிரவுண்ட்ல நியர்லி 30,000 அண்ட் 60,000 ஆடியன்ஸ் அந்த பிளே கிரவுண்ட்ல அந்த ஸ்டேடியத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவர் ஓடி வர்றாரு. ஓடி வரும்போதே கால்ல இந்த பிளேயர்ஸ்க்குலாம் தசை பிடிப்பு வரும்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா? ஹெவி எக்ஸர்சைஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஓடிக்கிட்டு இருக்கையிலே தசை பிடிப்பு வருது. அப்படியே டக்குன்னு கால பிடிக்கிறாரு. பட் அவர் என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு டார்கெட். இந்த இடத்துல ஓடி வின் பண்ணணும்ன்ற டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பட் இடையில ஒரு தடங்கல் வருது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஹெல்த் கொடுப்போம். பட் இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நான் எடுத்த டெசிஷன் எப்படியாவது என்னோட இலக்கை நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் வலிய கூட பொறுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள டாக்டர்ஸ்லாம் ஓடி வர்றாங்க, அந்த கிரவுண்டை நோக்கி ஓடி வர்றாங்க. பட் உங்களால கண்டினியூ பண்ணி ஓட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த கிரௌடுல இருந்து ஒரு நபர் வேகமா ஓடி வர்றாரு. ஓடி வந்து அவர் வந்து சொல்றாருப்பா உன்னால ஓட முடியாது, கால்ல வேற தசை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அப்பா நான் வந்து போகணும், கண்டிப்பா நான் ஓடிதான் ஆகணும் போது அந்த நபர் புரிஞ்சுக்கிறார். வேற யாரும் இல்ல, அவரோட அப்பா தான் ஓடி வர்றாரு அந்த கிரவுண்டுக்கு. ஓடி வந்து அந்த கிரவுண்ட்ல அவர் பையன் மேல தோல் மேல கை போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் கால் நொண்டுறாரு. ஆனா அப்பாவும் மகனோட சேர்ந்து அவரோட விஷனை பிடிச்சிட்டாரு இல்லையா? ஏன்னா இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பையன் இலக்க எடுத்துட்டான். பட் ஒரு பக்கம் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த இடத்துல நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. நம்மளோட பேரண்ட் யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து எல்லாரும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பட் நமக்குன்னு உள்ளவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெத்தவங்க. இந்த இடத்துல அவர் கை கொடுக்குறாரு அப்பா. அவரும் கூடயே சேர்ந்து ஓடி வந்து என்ன பண்றாருன்னா அந்த அந்த எல்லை கோட்டை வந்து ரீச் பண்றாங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்க தெரியும். அடம் பிடிக்கிறோம் எந்த விஷயத்துல அடம் பிடிக்கணும்ன்றது. அப்ப நீங்க ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. யூ வாண்ட் டு அச்சீவ் ஒன் எக்ஸலன்ட் பொசிஷன் இன் கவர்மெண்ட் அப்படின்ற செக்டார்ல வச்சிட்டீங்க. அப்படின்னும் போது உங்களோட பேஷன் இப்படி இருக்கணும். இடையில என்ன ஆனாலும் விட்டுற மாட்டேன், நான் வந்து அந்த இடத்த சாதிச்சே தீருவேன். இந்த நபர் சொன்ன இல்லையா, அவர் மாதிரி ஒரு வைராகியம் அந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம நினைக்கக்கூடிய இலக்கை வந்து என்ன பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பர்சீவரன்ஸ் சொல்லுவாங்கல்ல, விடாமுயற்சி. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. அப்ப யாரெல்லாம் வந்து ஒரு காரியத்தை எடுத்தோம்னா, இப்ப நான் சொன்ன நபர் தான் இடையில ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ஆனாலும் என்ன பண்றாரு, அந்த இலக்கை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி ஓடுறாரு, தன்னோட வலியையும் பொறுத்துக்கிட்டு. இந்த இடத்துல தன்னோட ஹெல்த்துக்கு அவர் ப்ரையாரிட்டி கொடுக்கல. பட் எடுத்த கோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ரெண்டு விதமான மனிதர்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. பட் நம்ம ரெண்டு பேரையுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை ரொம்ப புகழ்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மயங்கிட்டோம்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியாது. நம்மளை வந்து ரொம்ப நெகட்டிவா பேசுறாங்க, டிமோட்டிவேட் பண்றாங்கன்னு உடஞ்சி உக்காந்தோம்னா அப்பையும் போக முடியாது. அப்ப ரெண்டு லெவலையும் ஈக்குவலா நீங்க ட்ரீட் பண்ணணும். அப்பதான் புகழுக்கும் மயங்கக்கூடாது, இகழ்ச்சிக்கும் என்ன பண்ணக்கூடாது, சொனங்கி உட்கார்ந்து அழுதுறக்கூடாது. ரெண்டையும் பேலன்ஸ்ல எடுத்துட்டு பட் யுவர் கோல் இஸ் யூ ஹேவ் டு ரீச் சம் லைஃப்ல இந்த பொசிஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற இடத்துல பர்சீவியரன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெயினான பாயிண்ட் நிறைய பேர் நான் சொல்லிட்டேன்ல, எண்ணம் சொல் செயல் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும்னு சொன்னேன். எங்க கோட்டை விடுவோம் தெரியுமா? ஆக்ஷன் பார்ட். செயல் சொல்லுவாங்கல்ல, உலகில் தலை சிறந்த சொல் செயல். The action speaks louder than words அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கதான் கோட்டை விடுவோம். சும்மா எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிடுவோம், நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அதை. ஆனா
யார் ஆக்ஷன்ல இறங்கி ஒர்க் பண்றீங்களோ, படிக்கிறீங்களோ, உங்களுக்கு டைம் 6 மந்த்ஸ் இருக்கு, இல்ல 3 மந்த்ஸ் இருக்கு, இல்ல 1 இயர் இருக்கு. நீங்க மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? பிரம்ம முகூர்த்த டைம் இஸ் 4 to 6. எந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கோ, அர்லி மார்னிங் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து படிச்சீங்கன்னா புரியாத சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ஸ்பீடா புரியும். அப்ப அதிகால வேலையில யார் எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. பாருங்க, பெரிய பெரிய அச்சீவர்ஸ் எல்லாம் போய் பாருங்க, early morning 4:30 அந்த டயத்துல தான் எந்திரிக்கிறாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த டயத்துல நீங்க என்ன நினைச்சாலும் இந்த யூனிவர்ஸ், இட் இஸ் அ பவர்ஃபுல் செக்டார், நம்ம கடவுள்னு சொல்லிக்கலாம். த யூனிவர்ஸ் வில் கிவ், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த இடத்துல படிக்க வேண்டிய விஷயத்த படிங்க, என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க, ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிட்டே ஒரு பக்கம் படிக்க உட்காருங்க. ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன் பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு லெவலுக்கு வருவோம். ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். நம்ம கிட்ட ஆசைப்படுறது வேற, பேஷன் சொல்றாங்க இல்லையா, பெயர் ஆர்வம் பிளஸ் பர்சீவியரன்ஸ், விடாமுயற்சி பிளஸ் ஆக்ஷன் பார்ட், டெஃபினெட்லி இட் வில் லீட்ஸ் டு சக்சஸ். ஸோ யாரெல்லாம் எங்க லேக் ஆகிறோன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் படிங்க. நான் சொன்ன சீக்ரெட் புக்கெல்லாம் அப்பப்போ படிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி ஆகுதுன்னா யூடியூப் சேனல் போனீங்கன்னா சீக்ரெட்டோட 1.5 hours வீடியோ இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் தொய்வாகிறீங்களோ அதை எடுத்து பாருங்க, புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணுங்க. உங்களோட ஒரு விஷயம் கொஞ்சம் எனக்கு வந்து தொய்வாகுதுன்னா அதுக்கு மாற்று என்னன்னா நிறைய புக்ஸ் இருக்கும், அனதர் புக் எடுத்து படிக்கணும். அதுக்காக நான் டிவி பார்க்க போறேன், நான் ஊர் சுத்தி பார்க்க போறேன், நல்ல மற்றவங்க எல்லாம் படிக்கல, நான் என்ஜாய் பண்ண போறேன்னா நம்ம லைஃப் வந்து அப்படி போயிடும். பட் நமக்கு கொடுத்துருக்கிற பீரியட் 5 yearsோ இல்ல 10 yearsோ இல்ல 1 yearோ 2 yearோ, யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். ஷெட்யூல் போடுங்க, இந்த நேரத்தில் இதை படிப்பேன், இந்த நேரத்தில் இதை படிப்பேன் அப்படின்னு ஷெட்யூல் போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யுவர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன், பேங்க் எக்ஸாம், எல்லாம் எதெல்லாம் வருதோ, யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ, ஈவன் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த மெத்தட், பேஷன் ப்ளஸ் பர்சீவியன்ஸ் ப்ளஸ் ஆக்ஷன் லீட்ஸ் டு டெஃபினெட்லி சக்ஸஸ். இதுக்குள்ள நமக்கு நிறைய டிசிப்ளின் தேவை. ஏன்னா டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் உங்களோட கேரக்டர் வந்து பில்ட் ஆகும். ஸோ ஐ வாண்ட் டு give my heartful appreciation to the excellent subscribers and MST Academy viewers. You have to achieve your level best and you have to come up as a officer in government sector. For my hearty congratulations to you all. I want to thank our MST Academy Director Murugesan sir. Thanks for the opportunity. Thank you so much.